எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோடைய அவங்க வந்து இந்த சாட்டர்டே அன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த லாங் ஸ்டாண்டிங் டைஸ் வந்து டிஎம்கேவோட வச்சுருக்காங்கல்ல, அது எண்டுக்கு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐயுஎம்எல் நேஷ்னல் பிரசிடென்ட் காதர் மொய்தீன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் 6 டிகேட்ஸ்க்கும் மேலே இவங்க டிஎம்கேவோட அலையன்ஸில் இருந்தோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயுஎம்எல் நேஷ்னல் பிரசிடென்ட் காதர் மொய்தீன் வந்து சிஎம் விஜய்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அது வந்து அகாமடேட் பண்ணியிருக்காங்க ஐயுஎம்எல்ல அவங்களுடைய கேபினெட்டில் அப்படிங்கிறதுனால வந்து நன்றி தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. இந்த டிசிஷன் வந்து இந்த முடிவு இந்த குவிட் பண்ணுறது வந்து இந்த டிஎம்கே தலைமையில் செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலியன்ஸ் வந்து பார்ட்டியோட ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் அந்த ஹெல்டு வந்து அது வந்து நடத்தப்பட்டது சென்னையில் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் வந்து ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த மூவே வந்து டிசைட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐயுஎம்எல் வந்து 2 சீட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே சிம்பிள் அந்த இது கண்டெஸ்ட் பண்ணி அங்கே பாபநாசம் அப்புறம் வந்து வாணியம்பாடி 2 இடத்துல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இது வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அலைன் பண்ணுறதுக்கு டிவிக்கு கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 14 ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு ஐயுஎம்எல் ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங்கில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து என்னென்னா இந்த டிஎம்கே அந்த குவிட் பண்ணுறது அலியன்ஸ் அந்த இது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஐயுஎம்எல் வந்து பார்ட் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட், அப்புறம் வந்து அதுவும் இல்லாமல் ப்ரிவேல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎம்கே அலியன்ஸோட இனிமேல் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. காதர் மொய்தீன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து ப்ரெஸ்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகேவில் வந்து ஜாயின் பண்ணுற டிசிஷனை வந்து நான் டிஎம்கே பிரசிடென்ட் எம்கே ஸ்டாலின்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம் இந்த பிரசிடெண்ட்டை ஸ்டாலினை, அப்புறம் வந்து கன்வேவும் பண்ணோம் எங்களுடைய டிசிஷன் என்னங்கிறத ஜாயின் பண்ணுறதை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயுஎம்எல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாலின் அவர்கிட்ட செவரல் டைம்ஸ் முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறத சப்போர்ட் பற்றி அப்படிங்கிறதையும் இந்த மொய்தீன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணேன் அவர் பிரசிடெண்ட்டுக்கிட்ட, அப்போ வந்து டிஎம்கே பிரசிடென்ட் ஸ்டாலின்கிட்ட நாங்கள் வந்து இப்போது நம்ம சப்போர்ட் பண்ணலை டிவிகேக்குன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும் அப்புறம் பிஜேபி ரூல் வந்துடும் இங்கே இன்டைரக்டாக தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து ஐயுஎம்எல் வந்து அந்த ரீசன் வந்து அந்த இதுதான் சினாரியோ அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் டிவிகே சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொய்தீன் வந்து சிஎம் விஜய்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஏஎம் ஷாஜகானை வந்து மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆக்குனதுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் டிவிகேக்கு அவங்க வந்து எங்களுக்கு கேபினெட் பர்த் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்த கேபினெட் வந்து இந்த டிஸ்கஷன் வந்து அது ஆஃப்டர் மச் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் இந்த டெலிபரேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஐயுஎம்எல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்கமிங் இந்த பைபோல்ஸில் வந்து நாங்கள் இருப்போம் கவர்மெண்ட்டோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து விரும்புகிறோம் குட் ஒர்க் டிவிகே வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுவோம் டிவிகே கவர்மெண்ட்டோட பை எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த டிசிஷன் அதுக்கு தான் குவிட் பண்ணது டிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஐயுஎம்எல் நேஷ்னல் பிரசிடெண்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பாஸ்ட்டில், அதாவது கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு மேயராகவும் முனிசிபல் சேர்மன் போஸ்ட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தடவை டிவிகே கவர்மெண்ட்டில் நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் டு கெட் அந்த மாதிரி போஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் அதான் முன்னாடி கிடைக்காமல் இருந்தது, இந்த தடவை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அதை கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு மொய்தீன் அவர்கள். கிரிட்டிசிசம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க டிஎம்கேலேருந்து. காதர் மொய்தீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் வந்து ஐயுஎம்எல்லுடைய ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க. இப்போ வந்து பார்ட்டி வந்து அதை பற்றிலாம் மைண்ட் பண்ண மாட்டாங்க அந்த கிரிட்டிசிசம்லாம். ஏன்னா வந்து குவிட் பண்ணிட்டு வரதுனால எங்களுக்கு அதை பற்றிலாம் உரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு.
சைட்லான்னு சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே பிரசிடென்ட்டுக்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க கூட சேர்ந்துருக்காரு. இந்த போஸ்ட்டுக்காக நான் ட்ரை பண்ணுவேங்கிறாரு. கிடைக்குமா என்ன ஏது அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் அந்த பைபோல் அந்த இதில் வந்து பார்த்தா தெரியுங்க. இது வந்து அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.